எப்படி ஒரு தராசு எப்போதுமே சமநிலையாக இருக்கோ அதுபோல தான் துலாம் ராசிக்காரங்க நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சூழல் வந்தாலுமே அதை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு பக்கம் உணர்ச்சி, மறுபக்கம் நியாயம், இது ரெண்டையுமே சரியாக சமன் செய்கிற திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு தான். துலாம் ராசிக்காரங்க ரொம்பவுமே சாந்தமானவங்க, கோவப்படவே தெரியாதுங்க. சண்டை பிரச்சனை உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதையும் மீண்டி சீண்டினவங்கள துவம்சமாக்கிடுவீங்க. எல்லோரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அதை தான் செய்வீங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இது உங்களுக்கு இருக்குது. யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் பேசுவீங்க. அமைதி, அளவு, இது ரெண்டுமே இருக்குங்க இந்த துலாம் ராசிக்காரங்க உங்ககிட்ட. அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ரொம்பவும் நேரம் எடுத்துக்கிறீங்கல்ல, அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தில் தான் நிறைய பின்னாடி வந்திருக்கும். இதை மாற்றிக்கிட்டாலே நன்மை நடக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற சுக்கிரனின் பரிபூர்ண அருளும் இருந்தால் போதும் நிச்சயம் வெற்றி பெற முடியும். அது எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். பிரார்த்தனை உடனே பலிக்கும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே நடுநிலையை தவறாத நீதிமானாக இருக்கீங்க. கனிவான குணமும் மற்றவங்களை ஈர்க்கிற வசீகரமும் கொண்டவங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால கலை, அழகு, சமத்துவத்தை அதிகம் விரும்பக்கூடிய தன்மை இயல்பாகவே அதிகமாக இருக்கும். எங்கே சண்டை வந்தாலும் சரி நடுநிலையாக நின்று சரியான தீர்ப்பை நீங்கள் கொடுப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே அன்பாகவும் சிரிச்சு முகத்தோடும் பழவீங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் கேட்டு பாருங்கள், உங்களை தான் ரொம்பவும் பிடிச்ச நபராக சொல்லுவாங்க. எங்கே பிரச்சனை வந்தாலும் அதை தவிர்த்து அமைதியான சூழலை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. உங்களுக்கு அழகுணர்ச்சி, கலைகளில் அதிக ஈடுபாடு, இது ரெண்டுமே இருக்கும். முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்துறீங்க, அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே போதும். சின்ன சின்ன முடிவு எடுக்கிறது கூட நிறைய தடவை யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை மாற்றிக்கோங்க. எல்லோரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அது வேண்டாங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். எல்லோருமே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறது உங்கள் வேலை கிடையாது. உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லோரையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சில சமயம் நீங்கள் மன உளைச்சலுக்குமே ஆளாகிறீங்க. அதனால தான் அதை மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறோம். மனசில் இருக்கிறத மறைக்கிறீங்க. எப்படின்னா கோபம் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக கடந்து போகிறீங்கல்ல, ஆனால் அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ வலி இருக்கும். வெளிக்காட்டுங்க. எதை வெளிக்காட்டணும், எதை காட்டக்கூடாது, கோபத்தை எப்படி காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணால் கண்டிப்பாக நன்மையை பெற முடியும். துலாம் ராசிக்காரங்க தொழில் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் வரும், குடும்பம், தொழில், வியாபாரம், பணவரவு, காதல் உறவுகளில் என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்பு பார்க்கும்போது செவ்வாய் வலுவிழந்து காணப்படுறாரு. வண்டி வாகனத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு எப்படி சொல்லணும்னா ரொம்பவுமே எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. குறிப்பாக பெண் குழந்தைகள் கவனமாக இருக்கணும். இந்த ஆயுதங்கள், இந்த கிச்சனில் ஏதாவது திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருங்க. எடுத்துமா கவுத்துமான்னு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. கவன குறைச்சலாக இருக்கவே கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களும் இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாம் நல்லதாக நடக்கும். அதனால தான் அதே போல் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வதற்கு முயற்சியும் செய்வீங்க, நன்மையும் நடக்கும். அதே போல் ஒரு சிலர்லாம் அப்பாவோட தொழிலை எடுத்து முன்னாடி நின்று செய்வீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை, மனக்கசப்பு நீங்கும். ஒற்றுமையாக காணப்படுவீங்க. திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த மாதம். எப்படின்னு கேட்குறீங்களா, இது வரைக்கும் இருந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாமே முடிவுக்கு வருது. படிப்பு தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதம் நீங்கள் சூப்பராக உயர்வு பெறக்கூடிய அமைப்பில் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலை நீங்கள் பயன்படுத்திட்டா ரொம்பவும் நல்லது. நிறைய படிங்க. நிறைய விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். அதே போல் இந்த அரசு துறையில் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் முழு மனதோடு கவனமாக செயல்பட்டால் நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போ தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால தான்
வெளிநாட்டு யோகம் கூட துலாம் ராசிக்கு அற்புதமாக இருக்குது. வெளிநாட்டு யோகம் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெளி மாநில யோகமும் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க, நன்மை உண்டாகும். நீங்கள் மகாலட்சுமி தாயார் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. வெள்ளை நிற வாசனை நிறைந்த பூக்களை படைத்து பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் பொழுது நன்மை உண்டாகும். அதே போல் பிங்க் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இந்த மாதம். பச்சை நிறத்தை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். இந்த மாதம் நன்மை நடக்க இந்த ஒரு பரிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அது என்னென்னா, எள்ளு கருப்பட்டி நல்லெண்ணெயை சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இது நல்லது. புதன்கிழமை சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடாதீங்க, அதை தவிர்க்க பாருங்கள். வெள்ளை மொச்சையை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அதை தானமாக கொடுக்கறதும் சகல வித முன்னோட்டத்தையும் தரும். 10க்கு 9 என்ற மதிப்பெண்ணில் நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல் இருக்கும், ஆனால் இது செஞ்சு பாருங்கள், அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். இது எல்லாமே துலாம் ராசிக்குரிய ஒரு வழிபாட்டு முறை தான், பரிகார முறை தான். இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் சந்திரனும் வராங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சனியும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனும் குருவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகளில் பாருங்கள், 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறி வராரு. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும், 18ஆம் தேதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறி வராரு. இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, எல்லோரையுமே எளிதில் வசப்படுத்தக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்களா இருக்கீங்க நீங்கள். இந்த மாதம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை நடக்கும். கவனமாகவும் முன்னெச்சரிக்கையும் செயல்பட்டா எதையுமே துணிச்சலாக எதிர்கொள்ளுங்க. தடைப்பட்டு வந்த காரியம் கூட சிறப்பாக செய்வீங்க. உங்கள் சாமர்த்தியமான பேச்சாற்றல் இருக்குல்ல, அதால் ஆதாயம் பிறக்கும். பணவரத்தையும் அதிகரிக்க செய்ய முடியும். உங்களோட செயலுக்கு தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் போட்டுட்டு வந்தவங்க தானாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நல்லா நடக்கும். உங்களோட வியாபாரத்துக்கு பக்கபலமாக உங்கள் குடும்பம் இருக்கும். முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளையை நிறைவேற்றுவீங்க. அதனால் சிறப்பான பாராட்டு, வேலையில் உயர்வு, ஏன் சம்பள உயர்வு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நின்று போன பதவி உயர்வு இப்போ உங்களை தானாக தேடி வரும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்யணும். பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க, நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு இப்போ ஆதரவாக இருப்பாங்க. இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த நிலை மாறும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்பத்துலேயுமே இன்பமான சூழலை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கோபமாக பேசுகிறத முதல்ல தவிர்க்கணும், கோபத்தையுமே குறைச்சிக்கணும். பெரும்பாலும் கோபம் வராது, ஆனால் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. பிள்ளைங்கிட்ட அதிகமாக கோபப்படாதீங்க. பிள்ளைங்களோட நலனுக்காக இப்போ நீங்கள் பாடுபடுவீங்க. உங்கள் வீட்டில் இப்போ விருந்தினர் வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்து சுப காரியம் நடக்கும். அதுவும் திருமண தடை உள்ளவங்களுக்கு இப்போ தடை நீங்கி உங்கள் திருமணம் சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதே போல் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சா வீட்டுக்கு தேவையான பொருட்களுமே வாங்குவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீணான விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. கவனமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சால் ஆதாயத்தை பெறுவீங்க. பணவரத்துமே நல்லாயிருக்கு. காரிய தடை நீங்கும். அரசியல் பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்களை இப்போ முழுமையாக ஈடுபடுத்திக்க முடியாத சூழல் வரும். முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற பாருங்கள். அப்படி காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதம் வரும். தடைகளுக்கு பிறகு வெற்றி வாய்ப்பு தரும். அதனால் உங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் இது நன்மையாக இருக்கும். கூட இருக்கிறவங்களும் அனுசரித்து போங்க. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும், அதை சரி கட்ட பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாமல் அதை பாதுகாத்துக்கிறது சிறப்பானதாக இருக்கும். புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கும். நெருக்கடியான சூழலில் உடல்நிலை பாதிப்பு கூட வரும். இதனால் மன அமைதி குறையலாம். கூட இருக்கிறவங்ககிட்ட வீண் பிரச்சனை வரும். அதனால் அவங்ககிட்ட கவனமாக இருங்க. உங்களோட ரகசியங்களை எப்போவுமே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும், அதனோட செலவுமே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், ஆசிரியர் சக மாணவர்கள் இவங்களால உதவி கிடைக்குது. நீங்கள் பாடத்திட்டங்களை நல்லா படித்தா கூடுதல் மதிப்பெண்ணையுமே பெறலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சில காரியங்கள் கொஞ்சம் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் கொஞ்சம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியோன்னு நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. அன்னையின் அருளால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை முழுசாக நம்பாதீங்க. சமயத்தில் நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம், சந்தேகப்படலாம், தப்பு கிடையாது. சந்திரனோட சஞ்சாரம் வாழ்க்கையில் பிடிப்பையும் ஆர்வம் இல்லாமல் சலிப்பு தரும். நட்சத்திரநாதன் ராகுவின் பலத்தால் பாதிப்பு உண்டாகலாம்.
ஆனால் பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய அமைப்பும் இருக்குது. கவனமாக செயல்படுங்க. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி உங்களுக்கு அமையும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து விசாகம். விசாகம் இந்த மாதத்தில் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை மறையுது. ஒரு சிலருக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம். பெரும்பாலும் யாருக்கும் இந்த சமயத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமை திங்கள், புதன், வெள்ளியும் இருக்குது. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். செல்வ வலிப்பை சேர்க்கும். செல்வம் செல்வாக்கு உயரும். அனைத்து வகையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்க தைரியம், தன்னம்பிக்கை பக்கபலமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு உங்கள் தினத்தை தொடங்குங்க. நன்மை பிறக்கும்.